பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் எசேயா புத்தகம் 26 அதிகாரம் வசனம் 4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம் பிறந்தவர்களே, இந்த உலகத்தில் யாரை நம்பலாம், யாரிடம் சென்றால் அவர்கள் நமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரராய் இருப்பார்கள் என்று நாம் இயங்குகின்ற இந்த உலகத்தில் ஒருவரையும் நாம் நம்பிக்கைக்கு பாத்திரமாக பார்க்க முடியாது. உன் தாய் தந்தை உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன் என்று சொன்ன தேவன். எல்லா நேரங்களிலும் மனிதர்கள் மாறலாம். மனிதர்களை நம்புவது விரிதா என்று வேதம் சொல்கிறது. எல்லாம் மாயை என்று வேதம் சொல்கிறது. நமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரரான, நம்பிக்கைக்கு உரிய ஒரே தலைவரும் இரட்சகருமாகிய நம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரமே நம்மை எல்லா நேரத்திலும் தேற்றுகிறவராய், என்றென்றைக்கும் அவரை நம்புகிற ஒரு நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அதனால் அதற்கு முந்தின வசனம் சொல்கிறது, உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நமக்கு என்று ஒரே ஒரு சொத்து, ஒரு பந்தம், ஒரே ஒரு நம்பிக்கை என்றால் அது அவர் மாத்திரமே. அந்த கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா நேரங்களிலும், தாழ்விலும் உயர்விலும், எந்த சூழ்நிலையிலும் அவர் மாத்திரமே நம்பியிருந்தோம் என்றால் அவர் நம்பினவர்களை கைவிடுவதே இல்லை என்று வேதம் கூறுகிறது. அப்படிப்பட்ட இந்த தேவனை நாம் நம்புவோமா? எல்லா காலங்களிலும். God bless you.